கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு கொடுத்த இந்த அருமையான மாலை நேரத்திற்காக மீண்டும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். 2 அமர்வுகள் முடிந்து இது 3வது அமர்வாய் இன்றைக்கு காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுருவினுடைய அந்த செய்தியை சென்ற வாரத்துல நாம் தியானித்தோம். நீங்க உங்க வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 2. அதுல பேதுருவினுடைய அந்த செய்தி, குறிப்பாக அந்த செய்தியினுடைய அந்த உள்ளடக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினதே என்று நான் போன வாரத்துல சொல்லியிருந்தேன். கண்டென்ட் ஆஃப் த காஸ்பல் மெசேஜ் இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அவர் பேசுகிறார். குறிப்பாக இந்த செய்தியினுடைய அந்த முடிவுல 36வது வசனத்துல, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை நம்ம பார்க்கும்போது இந்த செய்தியின் மூலமாய் இயேசுவே கிறிஸ்து என்பதை பேதுரு நிரூபிக்கிறார். நீங்க 22வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நீங்க முழுமையா இந்த செய்தியை நாம் கவனித்து படிக்கும்போது இயேசு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகள், அதன் மூலமாய் முதலாவது அவர் கிறிஸ்து என்று பேதுரு நிரூபிக்கிறார். இரண்டாவதாக இயேசுவின் மரணம், எப்படி பழைய ஏற்பாடு அவருடைய மரணத்தை குறித்து முன் அறிவித்திருந்தது, அந்த வேத வாக்கியங்களின்படி எப்படி இயேசு அவர் மரித்தார், இதன் மூலமாய் இயேசுவே கிறிஸ்து என்று அவர் நிரூபிக்கிறதை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். அதன் பிறகு மூன்றாவதாக இயேசுவின் உயிர்த்தெழுதல், the resurrection of Jesus. அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் எப்படி பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பாக தாவீது எப்படி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் முன் அறிவித்திருந்தார். தாவீது மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய கல்லறையும் அவர்கள் மத்தியில இருந்தது. ஆனால் அவர் உயிர்த்தெழவில்லை. ஆனால் அவர் முன் அறிவித்திருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன் அறிவித்திருந்தாரே, அதே முன் அறிவிப்பின்படி இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பேதுரு இங்க திருஷ்டாந்தப்படுத்துவதை பேதுரு இங்க மேற்கோள் காண்பித்து, பழைய ஏற்பாடு வசனங்களை மேற்கோள் காண்பித்து இந்த இயேசுவே கிறிஸ்து என்று அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் நிரூபிக்கிறதை நாம் பார்த்தோம். நாலாவதாக இந்த இயேசுவின் பரமேறுதலை குறித்து அவர் பேசினார். தி அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதற்கு பிறகு சீஷர்களோடு இருந்தார் அந்த 40 நாட்கள். அதற்கு பிறகு அவர் எப்படி பரமேறி பிதாவினுடைய வலது பாரிசத்துல அவர் வீற்றிருக்கிறார். இதுவும் கூட சங்கீத புஸ்தகத்தில் முன் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே இருந்து வசனங்களை மேற்கோள் காண்பித்து பேதுரு இந்த இயேசுவே கிறிஸ்து என்பதை அவர் தெளிவாக திருஷ்டாந்தப்படுத்துவதை நிரூபிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 4 சான்றுகளை பேதுரு பயன்படுத்தி, அதாவது இயேசு செய்த அற்புதங்கள், இரண்டாவது இயேசுவின் மரணம், மூன்றாவது இயேசுவின் உயிர்த்தெழுதல், நான்காவது இயேசுவின் பரமேறுதல், இதன் மூலமாய் இந்த இயேசு, அதாவது குறிப்பாக யூத நாட்டினர் சிலுவையில் அறைந்து கொலை செய்த இந்த இயேசுவே ஆண்டவர் என்றும் அவர்தான் கிறிஸ்து என்றும் தெளிவாக இந்த செய்தியின் முடிவில் பேதுரு கொண்டு வருவதை நாம் 36வது வசனத்திலே சிந்தித்தோம். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர்தான் பழைய ஏற்பாடு முன் அறிவித்திருந்த இயேசு கிறிஸ்து, இவர்தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்துவானவர். இது யூதர்களுக்கு இவர் பேசுகிறார். அது நமக்கு தெளிவாக புரிகிறது இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 19 இடங்களிலிருந்து வந்த இவர்கள் யாவரும் யூதர்கள். அதே போல யூத மார்க்க அமைந்தவர்கள். அதாவது யூத மார்க்க அமைந்தவர்கள் என்றால் போன அமர்வுல நான் சொன்னேன், புரஜாதிகள் யூதர்களாய் மாறினவர்கள், அவர்கள் தான் யூத மார்க்க அமைந்தவர்கள். அவர்களும் கூடி வந்திருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு பேதுரு பேசும்போது அவர்கள் அறிந்திருந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து பேசுகிறார். அந்த இடம், பொருள், ஏவல் எல்லாம் அறிந்து அவர் அவர்களுக்கு புரியும்படியாக பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து அவர் இங்கே மேற்கோள் காண்பித்து பேசுகிறார். அந்த சமயம் பழைய ஏற்பாடு மட்டும்தான் அவர்களுடைய கருத்துல இருந்தது, அதையும் நம்ம கவனிக்கணும். ஆனா அதே சமயம் இந்த யூத மக்கள் பழைய ஏற்பாடு முழுவதையும் அவர் நன்றாக அவர்கள் படித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால அதுல இருந்தே எடுத்து இந்த இயேசுவே கிறிஸ்து என்று பேதுரு நிரூபிக்கிறார். இது யூத மக்களுக்கு அவர் கூறின சுவிசேஷம் ஆகும்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பேதுருவை பார்த்து சொல்லுவார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உன்னுடைய கையில கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த வசனத்தை பாருங்க, ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். Matthew 16 and 19. மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொன்னபடியே அந்த திறவுகோலை பேதுருவனுடைய கையிலே ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த திறவுகோலை இப்பொழுது யூத மக்களுக்கு பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பயன்படுத்துகிறார். அதாவது யூத மக்கள் முதல் அவர்கள் சபையில இணைக்கப்படுவதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஆண்டவர் முன் அறிவித்தபடியே அந்த திறவுகோலை பேதுரு இங்கே பயன்படுத்துகிறார். வேதத்தை வைத்து இயேசுவே கிறிஸ்து என்று அவர் நிரூபிக்கிறார். இதே திறவுகோலை அவர் எப்படி புறஜாதிகளுக்கும் பயன்படுத்துகிறார் என்பதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது நாம் படிப்போம். ஆனால் இப்பொழுது எந்த இடத்துல அவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யூதர்கள் மத்தியிலே அந்த திறவுகோலை பயன்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் சபை துவங்குவது இங்கேதான், பெந்தகோஸ்தே நாள். இந்த பெந்தகோஸ்தே நாளில் தான் சபை ஆரம்பமாகிறது. அப்பொழுது முதலில் யூத மக்கள் இணைக்கப்படுகிறார்கள், திருச்சபையில இணைக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே 120 சீஷர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு இணைக்கப்படுகிறார்கள். இங்கேதான் சபை ஆரம்பமாகிறது. அப்ப இந்த திருச்சபையிலே யூதர்கள் இணைக்கப்படுவதற்கு பேதுரு காரணமாய் இருக்கிறார். தேவன் பேதுருவை பயன்படுத்துகிறார். சரி, இது 36 வரைக்கும் நம்ம சிந்தித்த விஷயம். இப்போ இந்த வாரத்துல 37வது வசனத்தை நீங்க கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வேத வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தை கொண்டுதான் நம்மளை உணர்த்த முடியும். இந்த வேத வசனத்தை கொண்டுதான் நம்மை சுத்திகரிக்க முடியும். வேத வசனத்தை கொண்டு என்னை ஆவியானவர் மறுரூபப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனத்திற்கு என்னுடைய மனோபாவனை எப்படி இருக்கிறது என்பதை இந்த வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. How should be my attitude towards the word of God? வேத வசனத்திற்கு என்னுடைய மனோபாவனை எப்படி இருக்க வேண்டும்? 37வது வசனத்தை பாருங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது, அதுதான் முதல் படி. வேத வசனத்தை கேட்கிறார்கள், சரியா? They heard the word. இரண்டாவது பாருங்க, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, அது எதை காண்பிக்கிறது என்றால் அந்த வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். வசனம் கிரியை செய்ய தங்களை தாழ்த்துகிறார்கள். அவர்களுடைய இருதயத்தை தேவன் குத்துகிறதற்கு அவர்கள் இடமளிக்கிறார்கள், சரியா? அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஆரம்பமாகிறது. ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. வேத வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, வேத வசனம் என்னில் செயல்பட, என்னை மறுரூபப்படுத்த, என்னுடைய பாவத்தை உணர்த்த, ஆவியானவர் என்னை மாற்ற நான் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்னை தாழ்த்த வேண்டும். இது 2வது படி. 3வது பாருங்க, பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அது அவர்களுடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. எல்லா செய்திக்கும் பிறகு இப்படி மக்கள் கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் வி டூ, அது அவர்களுடைய கீழ்ப்படிதலுக்கான ஆரம்பம். இந்த 3 வார்த்தையை நல்லா கவனிங்க. கேட்டார்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதனாலதான் குத்தப்பட்டார்கள். 3வது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அப்படின்னா அவர்கள் கீழ்ப்படிய தயாராய் இருக்கிறார்கள், கீழ்ப்படிய மனமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், சரியா? வசனத்தை நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். இதே 3 படிகளை யாக்கோபு கற்றுத்தரார், இல்லையா? உங்களுக்கு சிலருக்கு ஞாபகம் வந்திருக்கும். யாக்கோபு முதல் அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா இதே 3 படிகளை யாக்கோபு கற்றுத்தருகிறார். யாக்கோபு முதல் அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்துல அந்த முதல் படியை நம்ம பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், ஹியரிங், கேட்குதல், சரியா? அது முதல் படி. 2வது பாருங்க, 21வது வசனம் எப்படி முடியுது பாருங்க.
21வது வசனம், ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1:21, ஏற்றுக்கொள்ளுங்கள். அது 2வது படி. சரியா? அந்த 21வது வசனத்துல சொல்லி தராரு, வசனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் ஒழித்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனத்தை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தடை இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கி போடுங்கள். அதை ஆர்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அததான் அங்க 21வது வசனத்துல கத்து தர்றாரு. அடுத்தது 3வது படி நம்ம பார்க்கும்போது 22வது வசனத்துல சொல்லி தர்றாரு, செய்கிறவர்களாயும் இருங்கள் இல்லையா? Be doers of the word of God, not only listeners but doers of the word of God. 22 பாருங்க, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள், இல்லைன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் என்று யாக்கோபு எழுதுகிறார். வசனத்தை கேட்கிறது 19வது வசனம், வசனத்தை ஏற்றுக்கொள்வது 21வது வசனம், வசனத்தின்படி செய்வது, அதற்கு கீழ்ப்படிவது, அதுதான் 22வது வசனம். இந்த 3 படிகளை யாக்கோபு ரொம்ப தெளிவா கிரமமா நமக்கு கத்துத்தரார். வேத வசனம் நம்மிடத்துல வரும்போது நாம் அதற்கு எப்படி மறுமொழி அளிக்கிறோம், எப்படிப்பட்ட மனோபாவனை நம்ம இடத்தில் காணப்படுகிறது. ஒருவேளை இது அவருக்கு பொருந்தக்கூடிய செய்தி என்று சொல்லி வேறு ஒருவரை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோமா? அல்லது இந்த செய்தி எனக்கு தெரியாதா, இந்த பகுதி நான் எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன், இதுல இருந்து என்னத்த பேசிட போறாரு அப்படின்ற ஒரு மனோபாவனையில நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேனா? அல்லது வேற ஏதாவது ஒரு மனோபாவனையா? இந்த வசனம் உங்களிலே கிரியை செய்ய என்ன தடைகள் உங்களிடத்தில் இருக்கிறது? ஆண்டவர் அந்த தடைகளை நீக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் அந்த உண்மையான இருதயத்தோடு, திறந்த இருதயத்தோடு, ஒருவேளை இந்த மக்கள் இங்கே சொல்லுவது போல, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் குத்தப்பட நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை மாற்றும், மனம் திரும்ப செய்யும், மறுரூபப்படுத்தும், அந்த எண்ணத்தோடு கூட, அந்த ஆர்வத்தோடு கூட வசனத்தை நாம் கேட்பது ரொம்ப அவசியம். இதே 3 படிகளை ஆண்டவர் ஏசாமியும் சொல்லி தந்தார். ஒருவேளை இதை நான் கேட்டேன்னா உங்கள பலர் சொல்லுவீங்க, இந்த விதை விதைக்கிறவனுடைய ஓமையை கத்து தந்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுல நல்ல நிலத்துல விழுந்த விதை அப்படின்னு சொன்னார். அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை அல்லது நல்ல இருதயத்துல விழப்படுகிற அந்த வசனம், அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? எது கூட அதை கம்பேர் பண்ணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தர்றார். மார்க் 4ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை பாருங்க. இதே 3 படிகள் நாம் அங்கே பார்க்க முடியும். மார்க் 4:20, மார்க் சாப்டர் 4 verse 20. வசனத்தை கேட்டு, அதை கவனிச்சீங்களா? முதல் படி. ஏற்றுக்கொண்டு 2வது படி. 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அந்த பலன் கொடுக்கிறார்கள் என்பதுதான் 3வது படி. வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இவர்கள் இருக்கவில்லை, வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அது மட்டுமல்ல, பலன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வசனத்துக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கிறார். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றாருன்னா, நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதை. சரியா? வசனம் ரொம்ப அருமையானதுதான். ஆனா என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அந்த விதையில எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த நிலம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா கத்துக்கிறார் இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது, வேத வசனத்தை படிக்கும் போது, இப்படிப்பட்ட இருதயத்தோடு நம்ம படிப்போம். தினந்தோறும் வேதத்தை இப்படிப்பட்ட திறந்த இருதயத்தோடு நீங்க வாசிக்கிறீர்களா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம், வேத வசனத்தை படிக்கும் போது தேவன் நம்முடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கிறாரே, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அங்கிருந்துதான் மனம் திரும்புதல் ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியமானது. சரி, இதான் 37வது வசனத்துல நம்ம பாக்குறோம். இவர்கள் பேதுரு பேசினதை கேட்டார்கள், இருதயத்துல குத்தப்பட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இல்லையா? வசனம் ரொம்ப அருமையானது இல்லையா? நம்முடைய இருதயத்தை அது குத்தும். நீங்க எபிரேயர் 4:12 நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் இல்ல? எபிரேயர் 4:12 வேத வசனத்தை பத்தி அந்த எழுத்தாளர் சொல்லும் போது ரொம்ப அழகா கத்து தர்றாரு. எபிரேயர் 4:12 பாத்தீங்கன்னா, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வகையறுக்கிறதாயும். அதை கவனிச்சீங்களா? ஆத்துமாவையும் ஆவியும் பிரிக்குதான், அதே போல கணுக்களையும் ஊனையும் பிரிக்குதான், அதே போல இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வகையறுக்கிறது. சரியா? இட் இஸ் சோ டீப், இட் கேன் சிங்க் இன்டு யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தில் அது ஊடுருவி செல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் அது மாற்ற முடியும்.
ஆனால் நீங்கள் அனுமதிக்காவிட்டால் வசனம் இந்த கிரியை உங்களோட வாழ்க்கையில செய்ய இயலாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் கேட்டாங்க, சரியா? அவங்க இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. வேத வசனம் அவர்களை நோக்கி வரும்போது இப்படிப்பட்ட இருதயத்தோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து வாசிக்கும் போது, செய்திகளை கேட்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் போது, ஆண்டவர் நம்மோடு ஏதோ ஒரு விதத்துல பேசும்போது அதற்கு நாம கீழ்ப்படுகிறவர்களாய், நம்முடைய இருதயத்தை அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், மனம் திரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அதே போல இந்த இந்த வகை இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது வேற ஒரு சிந்தையும் எனக்கு கடந்து வந்தது. இந்த 37வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த கேட்ட பொழுது அப்படின்றது நான் அறிவாற்றலுக்கு ஒப்பிடுவேன். மனுஷனுடைய அறிவாற்றல். அடுத்தது இருதயத்துல குத்தப்பட்டது என்பது ஒரு மனுஷனுடைய உணர்ச்சிக்கு நான் ஒப்பிடுவேன். உணர்ச்சி, இமோஷன்ஸ். அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த சித்தம், ஒரு மனிதனுக்குள் காணப்படும் அந்த தீர்மானம் எடுக்கும் திறன், சித்தம். இது மூணையுமே வசனம் உடைக்குது பாருங்க இல்லையா? மனுஷனுடைய அறிவாற்றல், மனுஷனுடைய உணர்ச்சி, மனுஷனுடைய சித்தம். இப்போ கடவுளுடைய சாயல்ல கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வி ஆர் பர்சனல் பீயிங்ஸ். ஆண்டவருக்கு எப்படி அறிவாற்றல் இருக்கோ அதே போல நமக்கு அறிவாற்றல் கொடுத்திருக்கிறார். அவருக்கு இருக்கிற உணர்ச்சி மாதிரியே நமக்கு உணர்ச்சி கொடுத்திருக்கிறார். அவருக்கு இருக்கிற சித்தம் மாதிரியே நமக்கும் சித்தம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த 3 விஷயங்களும் உடையவன் தான் மனிதன். இப்ப வசனம் கிரியை செய்யும் போது எல்லாவற்றையும் கிரியை செய்து பாருங்க. இப்ப நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, சில பேருக்கு அந்த அறிவாற்றலோடு வசனம் நின்னுடுது, அதுதான் பிரச்சனை. இல்ல சில நேரத்துல உணர்ச்சி வரைக்கும் வருது, அதனால சிலர் அழுவாங்க இல்லையா? சிலர் அந்த குற்ற உணர்வு அடைவார்கள். யூதாச பத்தி எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த குற்ற உணர்வு கொண்டு வரும். ஒருவேளை அது நிமித்தம் இல்லையா, they'll feel remorse, they'll feel sorry, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது கீழ்ப்படிதலில் அது அநேகருக்கு அது அதுல போய் முடிகிறது இல்லை இல்லையா? அறிவாற்றல், உணர்ச்சி அதோடு கூட நின்று போவதல்ல, என்னுடைய சித்தத்தையும் அது பாதிக்க வேண்டும். இது எல்லாத்தையும் பாதிச்சா நீங்க சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வேத வசனம் உங்களை நிச்சயமா கிறிஸ்துவை போல மாற்றும். நான் போன வாரமே சொன்னேன், ஆவியானவர் எடுக்கும் ஆயுதம், என்னை மாற்றுவதற்கு ஆவியானவர் எடுக்கும் ஆயுதம் வேத வசனமே. The Spirit of God takes the word of God to transform a man of God into the image of the Son of God. பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டுதான் ஒரு மனிதனை கிறிஸ்துவின் சாயல்ல அவர் கொண்டு வர முடியும், சரியா? மறுரூபப்படுத்த முடியும். அதற்கு திறந்த இருதயம் மிகவும் அவசியம். இதெல்லாம் நம்ம இங்க கத்துக்கிறோம். சரி, இதனால என்ன ஆகுது? நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இவங்க கேட்கும் போது பேதுரு என்ன சொல்லி தராரு? 38வது வசனம் பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரிப்பன்டன்ஸ். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதை கொஞ்சம் நம்ம தெளிவுபடுத்தணும். மனம் திரும்புங்கள். இவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு பேதுரு ரொம்ப அழகா சொல்லி தர்றாரு, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், சரியா? இதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுல பவுல் சொல்லி தரும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. பைபிள்ல சில இடங்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு படிக்கிறோம். சில இடங்கள்ல நீங்க மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு படிக்கிறோம். இது ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். வேதம் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கும் ஒரே நிபந்தனை விசுவாசம். அதை நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வேத புஸ்தகம் சொல்லும் ஒரே நிபந்தனை விசுவாசம், சரியா? இந்த விசுவாசம்னா என்ன? நீ விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு நம்ம சொல்றோமே, விசுவாசிக்கிறதுனா என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? ரொம்ப சிம்பிளா நான் சொல்லித்தரேன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டுமே என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்கிற நிலைமையில ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது, அவரை நம்பும் போது, அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அதுதான் சரியான விசுவாசம் ஆகும். வேத வசனத்தின்படி விசுவாசம் என்றால் இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா, இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, சரியா? அந்த நிலைமையில என்னுடைய பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் உண்டு என்கிற விதத்தில், என்கிற நிலைமையில் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறாரே, அதுதான் விசுவாசமாகும். சரி,
அப்படின்னா மனம் திரும்புதல்னா என்ன பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளே 3 மாற்றங்கள் அவசியம், அல்லது 3 உணர்வுகள் அவசியம். சரியா? ஏன் மாற்றம் உணர்வு அப்படின்னு சொல்றேன்னா, அந்த ரிப்பன்டன்ஸ் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், சேஞ்ச் ஆஃப் மைண்ட், மெட்டனோயா, அதான் கிரேக்க வார்த்தை. அதனுடைய விளக்கம் இதுதான். சரியா? இருதயத்தின் மாற்றம், மனதின் மாற்றம். சரி, எதை குறித்தெல்லாம் எனக்கு மாற்றங்கள் வேண்டும் என்று கேட்டால் 3 விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா கத்துக்கோங்க. முதலாவது, தேவனை குறித்த என்னுடைய இருதயத்தின் மாற்றம். சரியா? மை சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் டுவர்ட்ஸ் காட். அப்படின்னா என்ன? பாருங்க, நான் 20வது வயசுல ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு 20 வருஷமா இவர்தான் தெய்வம், இவர் ஒருவர் தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும்னு எனக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒருவேளை நம்மில் இந்த பைபிள் ஸ்டடி கேட்கிற நம்மில் அநேகர் ஒரு கல்லையோ, மண்ணையோ, ஆகாயத்தையோ, பூமியோ, மரம், செடி, கொடியோ, அல்லது ஒரு மனிதனையோ, அல்லது ஒரு மதத்தையோ, அல்லது கோட்பாடையோ நம்ம கடவுளாக நம்ம நினைத்து வாழ்ந்து வந்திருக்கலாம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே. ஆனால் ஒரு நாள் இந்த இயேசுவே உண்மையான தெய்வம் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். சரியா? அங்கதான் எனக்கு தெய்வத்தை குறித்த ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவே ஒன்றான மெய்தேவன், இவர் ஒருவரே ஜீவனுள்ள கர்த்தர். 3வது அதிகாரத்துல பேதுரு சொல்லுவாரு, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லுவார். இவர் ஒருவரே ஜீவனுள்ள கர்த்தர். சரியா? இது தெய்வத்தை குறித்த எனக்குள் ஏற்படக்கூடிய மாற்றம். இது முதலாவது மாற்றம், மனம் திரும்புதல்ல. சரியா? இதை நல்லா கவனிக்கணும். இரண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னை குறித்து தெய்வம் எனக்குள்ளே கொடுக்கக்கூடிய மாற்றம். சரியா? மை சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹார்ட் டுவர்ட்ஸ் மை செல்ஃப். நான் யாரு அப்படின்றதுல வரக்கூடிய மாற்றம். பாருங்க, நான் ஒரு பாவின்றத நான் உணரவே இல்லை. என்னோட 20வது வயசுலதான் உணர்ந்தேன். அது வரைக்கும் என்னோட சுயநீதியில வாழ்ந்து வந்தேன். நான் ஒரு பாவி, அதாவது தேவனுடைய பார்வையில நான் ஒரு பாவி. நான் பிறக்கும் போதே தேவனை விட்டு பிரிந்த நிலைமையில தான் பிறக்கிறேன். அந்த பாவ சுபாவம் எனக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறது. அது தேவனை என்னை விட்டு பிரித்தது. ஒருவேளை அவரை ஏற்றுக்கொள்ளாமலே இறந்து போனா நிரந்தரமா நான் தேவனை விட்டு பிரிந்தவனாகவே இருப்பேன். நான் ஒரு பாவி என்ற அந்த உணர்வு, அது மனம் திரும்புதலின் 2வது அம்சம். சரியா? முதலாவது என்ன? தெய்வம் யார், அவர் இயேசு என்று புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதல். 2வது, நான் யார், நான் ஒரு பாவி என்கிற அந்த புரிதல். சரியா? 3வது, எதை குறித்த மாற்றம் அவசியம் என்று சொன்னால் பாவத்தை குறித்த மாற்றம் அவசியம், பாவத்தை குறித்த உணர்வு அவசியம். சரி, அப்படின்னா என்ன? மை சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் டுவர்ட்ஸ் சின். வாட் இஸ் சின்? பாவம் என்றால் என்ன என்பதை சரியாய் புரிந்து கொள்வது அவசியம். சரியா? பாருங்க, ரட்சிக்கப்படும் போது பாவங்களை அறிக்கை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பொதுவா சில நேரங்கள்ல சொல்லிடுறோம். இப்ப இயல்பா ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய கேள்வி என்ன? எனக்கே இந்த கேள்வி வந்திருக்கு. எப்ப பிறப்பிலேயே பாவத்துலதான் பிறக்கிறேன், 20வது வயசுல ரட்சிக்கப்படுறேன், எத்தனை பாவத்தை ஞாபகம் வச்சு நான் அறிக்கை செய்யறது? எத்தனையோ பாவங்களை செஞ்சிருக்கிறேனே, அது அத்தனையும் எனக்கு ஞாபகமும் இல்லையே. அப்படின்னா பாவம் என்றால் என்ன? நல்லா கவனிங்க. எந்த பாவத்துக்காக ஒரு மனிதன் நரகத்தில் தள்ளப்படுகிறான்? வேதம் கற்றுத்தருவத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய ஒரே பாவத்தின் நிமித்தம் தான் மனுஷன் நரகத்தில் தள்ளப்படுகிறார். அந்த பாவம் என்ன என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிற, அவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய, அவரை உதாசீனப்படுத்துகிற அந்த பாவமே. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ரட்சிக்கப்படும் போது இப்ப பாவத்துல எனக்கு உணர்வு வேணும் அப்படின்னு சொன்னா எதை குறித்த உணர்வு? இதுவரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் நிராகரித்து விட்டேன், இப்பொழுது நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பேனானால் என்னை அது நரகத்தில் தள்ளிவிடும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். சரியா? இந்த பாவத்திலிருந்து ஒருவருக்கு வரக்கூடிய அந்த மாற்றம், அந்த மன மாற்றம். சரியா? நீங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மனுஷன் ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கு என்ன காரணம்னு யோவான் ரொம்ப அழகா சொல்றாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் பாருங்க. ஜான் 3:19. ரொம்ப அருமையான வசனம். நீங்க எல்லாம் அதை குறிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் மனுஷன் ஆக்கினை தீர்ப்பு அடைகிறான் என்று சொல்லி மிக அருமையாக யோவான் கற்றுத்தர்றாரு. 3:19 பாருங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும்
இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அதை கவனிச்சீங்களா? ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தம்மை தெய்வமாக வெளிப்படுத்தி இருந்தும் மனிதர்கள் இந்த ஒளியை நிராகரிக்கிறார்கள். இருளை விரும்பி ஒளியை என்ன செய்கிறார்களாம்? ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கான காரணம். சரியா? இருளை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் ஒளியை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நிராகரிக்கிறார்கள், வேண்டாம் என்று தள்ளுகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க பிரியமானவர்களே. ரட்சிக்கப்படும் போது எல்லா பாவங்களையும் ஞாபகம் வச்சு அறிக்கை செய்ய சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும், எந்த விஷயம் மாற்றம் வர வேண்டும், இந்த 3 காரியங்கள்ல பாருங்க. இப்ப ஒருவர் சுவிசேஷ செய்தியை கேட்கிறாரு, அல்லது வேதத்தை படிக்கிறாரு, இல்லைன்னா ஒரு கைப்பிரதி படிக்கிறாரு, அதுல உள்ள வசனங்கள் அவருடைய மனதில கிரிய செய்யும் போது ஆவியானவர் 3 மாற்றங்களையும் அவருக்குள்ள கொண்டு வருவார். சரி, அதுதான் மனம் திரும்புதல். என்ன மாற்றம்? முதலாவது, இந்த இயேசு யார்? இந்த யூத மக்களே எடுத்துக்கோங்களேன், ரொம்ப அழகா அதுல சொல்லி தர்றாரு. என்னன்னு கேட்டா, இப்ப இது வரைக்கும் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க? இந்த இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத நாட்டினராய் அவரை நிராகரித்தார்கள், இல்லையா? ஆனா இந்த இயேசுதான் ஆண்டவர், இவர்தான் கிறிஸ்து என்று மிக தெளிவாக இந்த செய்தியில பேதுரு புட்டு புட்டு வைக்கிறார். அதனாலதான் பழைய ஏற்பாடு மேற்கோள்கள்லாம் எடுத்து காண்பிக்கிறார். இந்த இயேசு யாருன்னு அவங்க முதலாவது புரிஞ்சுக்கணும். இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது, அவர்கள் யார் என்று உணர வேண்டும். அவர்கள் அதை உணர்ந்தாங்க. அதனாலதான் நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க, இல்லையா? அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இயேசுவை நாம சிலுவையில அறைஞ்சிட்டோமே, இவ்வளவு நாளாக இவரை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தோமே, அப்ப தேவனுடைய பார்வையில நாம் பாவிகளாய் இருக்கிறோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அவர்களை குறித்து வரக்கூடிய அந்த மாற்றம். 3வது, பாவம் என்றால் என்ன என்கிற தெளிவான புரிதல். இவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா பேதுரு சொல்றார். 36ல சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசு அப்படின்னா என்ன? இந்த இயேசுவை இவங்க நிராகரிச்சுட்டாங்க. இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து. ஆனா இவரை நிராகரிச்சுட்டாங்க. இவரை தான் இவங்க எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். ஆனால் இவர் வந்திருந்தும் இவரை நிராகரித்து விட்டார்கள். இது அங்க மட்டும் இல்ல, 23வது வசனத்திலயும் சொல்றாரு, இல்லையா? தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களுடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். நீங்க தான் அவரை நிராகரிச்சீங்க. அதை தெளிவா சொல்ற. நீங்க தான் அவரை சிலுவையில அரைஞ்சீங்க. நீங்க தான் அக்கிரமக்காரருடைய கைகளை ஒப்பு கொடுத்தீங்க. சரியா? பிரியமானவர்களே, இது பாவம் என்பதை பேதுரு மிக தெளிவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இயேசுவை நாம் நிராகரித்து விட்டோமே. இன்னைக்கும் பிரியமானவர்களே, இந்த பாவம் ஒரு மனிதன் செய்யும் போது, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம் என்று ஒரு மனிதன் சொல்லும் போது, தேவ நீதியானது அந்த மனிதனை நரகத்தில் தள்ளுகிறது, எரிநரகத்தில் தள்ளுகிறது. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வாரானால் என்னன்னு விசுவாசிக்கணும்? அவர் ஒருவரால மட்டுமே என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ஒருவரால மட்டும்தான் என்னை நீதிமான் ஆக்க முடியும். சரியா? அதுக்கு இந்த 3 உணர்வும் அவசியம். இப்ப அவரு ஒருவரால மட்டும்தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவர் யாரு? அது கண்டிப்பா எனக்கு புரிஞ்சிருக்கணும், இல்லையா? அவர்தான் தேவன், அவர்தான் எனக்காக சிலுவையில உயிர் கொடுத்தவர், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். அந்த புரிதல் அவசியம். 2வது, அவர் ஒருவராலதான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும்னு சொன்னா நான் பாவினே உணராம எப்படி பாவ மன்னிப்பு அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த பாவி நான் தான் என்ற அந்த உணர்வு அவசியம். 3வது, அவர் ஒருவரால மட்டும்தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும்னு சொன்னா என்னத்தை மன்னிக்கிறார்? எந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வேண்டாம்னு நான் சொன்னனே, அதை கர்த்தர் எனக்கு மன்னித்து என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் மறந்து என்னை என்ன செய்கிறார்னு சொன்னா அவருடைய பிள்ளையாக மாற்றி, இல்லையா, என்னை நீதிமான் என்று அறிக்கை செய்கிறார். இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் மனம் திரும்புதல், விசுவாசம் என்ற வார்த்தைகளை நம்ம படிக்கும் போது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி தான். சரியா? ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம், ஒரு நாணயத்தோடைய இன்னொரு பக்கம். அதே போலதான் விசுவாசமும் மனம் திரும்புதலும் 2மே ரட்சிக்கப்படுற நேரத்துல நடக்கிறது. சரியா? ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதுதான் ரட்சிக்கப்பட முடியும். அப்படின்னா விசுவாசம்னா என்ன? அவர் ஒருவரால மட்டுமே என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்கிற நிலைமையில ஒரு மனிதன் அவர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை. அப்படி ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னா இந்த மனம் திரும்புதலும் அவசியம். தேவன் யார், நான் யார், பாவம் என்றால் என்ன, இந்த சரியான புரிதல் கிடைக்கும் போது நிச்சயமாய் ஒரு மனிதன் அப்படியாக புரிந்து தன்னை தாழ்த்தும் போது அவர் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறார். இந்த மக்களுக்கு அதான் நடக்குது.
இந்த 38வது வசனத்துல பேதுரு அவர்களை நோக்கி நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அதை செய்யறாங்க. நம்ம அதை படிக்கிறோம். 39வது வசனம் பாருங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி, இந்த வாக்குத்தத்தமானது ஏற்கனவே நம்ம படிச்சது போல பரிசுத்த ஆவியானவர். அதே போல 38வது வசனத்திலும் கடைசியா பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்கிறது. த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு ரட்சிக்கப்படும் அந்த சனத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெறக்கூடியவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரால் அவர் முத்திரிக்கப்படுகிறார். சரியா? நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம், அதே போல எபேசியர் 1ஆம் அதிகாரம், அநேக இடங்கள்ல வசன சான்றுகள் நமக்கு உண்டு. ரட்சிக்கப்படும் அந்த தருணத்துல ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார். சரி, இப்படி பேதுரு இங்க கத்து தரும்போது இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? மனம் திரும்புறாங்க. அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 40வது வசனம் பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். இந்த சந்ததியோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் இந்த பொல்லாத சந்ததியை விட்டு அவர்கள் விலக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள், இவர் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னவர்கள், பரபாசு தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள் இல்லையா? இவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். இப்படிப்பட்ட நிராகரித்த இந்த ஜனமானது இப்பொழுது மனம் திரும்பும் போது ஆண்டவர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பாவங்களை ஒரு மனிதன் செய்திருந்தாலும் சரி, அவர் பாவத்திலேயே ஒரு மனிதன் பிறக்கிறான் என்பது உண்மை. அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எத்தனையோ காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்தவனாய் இருந்தாலும் ஆண்டவர் ஒரே வினாடியிலே, ஒரே சனப்பொழுதிலே அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். உண்மையான அந்த மனம் திரும்புதலோடு, உண்மையான அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. அந்த நிலைமையிலே யாரெல்லாம் அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறார்களோ தேவன் அவர்களை மன்னிக்கிறார், அவர்களை ரட்சிக்கிறார். சரியா? இந்த இடத்துல நடக்கிற இந்த விஷயத்த பாருங்க. இந்த செய்தியின் மூலமாய் எத்தனையோ பேரை கர்த்தர் திருச்சபையில அவர் சேர்க்கிறார். 41வது வசனம் பாருங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லும் போது அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். இந்த இடத்துல ஞானஸ்நானம் என்பது தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம். ரட்சிக்கப்படும் ஒரு நபர் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானத்துக்கு நிச்சயம் கீழ்ப்படிய வேண்டும். ரட்சிக்கப்படுற ஒரு நபர் எனக்கு ஞானஸ்நானமே வேண்டாம் அப்படின்னு ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. சரியா? ஆண்டவரை நேசிக்கிறவங்க அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம இருக்க மாட்டாங்க. நான் போன வாரம் முதல் அமர்வுல சொல்லியிருந்தேன். இந்த ஆவியின் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் ஒரு நபரை உலகளாவிய சபையில் இணைக்கிறது ரட்சிக்கப்படும் நேரத்துல. ஆனா தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் அந்த ரட்சிக்கப்பட்ட நபரை ஸ்தல சபையில் இணைக்கிறது. அதனால ஒரு ஸ்தல சபையினுடைய அந்த கட்டளைகள், அதற்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர் கீழ்ப்படிவது அவசியம். சரியா? ஸ்தல சபையினுடைய அந்த 2 ஆர்டினன்சஸ், அந்த 2 முக்கியமான கட்டளைகள் என்னன்னா, ஒன்று தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம், இன்னொன்று அப்பம் பிட்குதல். சரியா? அந்த அப்பம் பிட்குதலை குறித்துதான் அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். 42வது வசனத்துல அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னு படிப்போம். சரியா? சிலர் கேட்பது உண்டு, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டாலே அவங்கள அப்பம் பிட்குதல்ல ஈடுபட விடலாமே பிரதர், அவங்கதான் ரட்சிக்கப்பட்டாங்களே, அப்புறம் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும்? சரியா? இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய அந்த ஒழுங்குமுறை. சரியா? வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், அதான் முதல் படி. விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்தது 2வது என்ன வருது பாருங்க. 2வது அப்பம் பிட்குதல் வரலையே, ஆனா என்ன வருது? ஞானஸ்நானம். அதான் 2வது, வாட்டர் பேப்டிசம். 3வது என்ன வருது? 42வது வசனத்துல அப்பம் பிட்குதல். லுக் அட் தி ஆர்டர். ரொம்ப அழகா அந்த ஒழுங்கு வரிசை கொடுக்கப்பட்டிருக்க பாருங்க. இந்த ஒழுங்கு வரிசையை தான் நம்ம சகோதர சபைகள்ல நம்ம பின்பற்றுகிறோம். ஒரு நபர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவரை நம்ம திருவிருந்துல ஈடுபட வைப்பதில்லை. ஆனால் அவர் ஞானஸ்நானம் எடுத்து அதன் பிறகு அப்பம் பிட்குதலில் அவர் ஈடுபடுகிறார். இந்த ஒழுங்கு வரிசையின் அடிப்படையில தான் நம்முடைய திருச்சபைகளை அதை செய்து கொண்டு வருகிறோம். சரி, 41வது வசனத்துல ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஏற்கனவே 120 பேர் இருக்கிறாங்க. இந்த திருச்சபை வளருகிறது. அந்த திருச்சபையினுடைய ஆதி நிலை எப்படி இருந்தது, ஆரம்ப சில நாட்கள்ல அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எப்படி இருந்தது என்பதை
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். இந்த 42ல இருந்து 47 வரைக்கும் படிக்கும்போது ஆதி திருச்சபையின் ஆரம்ப நிலை என்று நாம் சொல்லலாம். ஏர்லி ஸ்டேட் ஆஃப் தி ஏர்லி சர்ச். எருசலேம்ல தான் அந்த முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்டவர்கள் யூதர்களா இருந்தார்கள். இப்ப இவர்கள் எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க, இது ரொம்ப அருமையான வசனங்கள். நமக்கு நிறைய பாடங்களை நான் ஒவ்வொரு முறையும் படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நிறைய விஷயங்களை இதுல இருந்து என்னோட கூட பேசுவது உண்டு. நான் அந்த வசனங்களை வாசிச்சிடுறேன், அதுக்கு பிறகு சில விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். 42ல இருந்து 47 வரைக்கும் படிக்கிறேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு விதத்துல நான் இதை இப்படி சொல்லுவேன், திருச்சபைக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. இங்க சாலிகிராம சபை மட்டும் இல்ல, நிறைய சபையில இருந்து நீங்க வந்து கேக்குறீங்க. உங்களுடைய சபைக்கு, அதாவது சபை விசுவாசிகளுக்கு அநேக பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை நான் இப்படி 3ஆ பிரிக்கிறேன். சரியா? ஒண்ணு, தேவனை நோக்கிய பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காட். சரியா? ரெண்டாவது, விசுவாசிகளை நோக்கிய பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் பிலீவர்ஸ். மூணாவது, கர்த்தரை அறியாத நம்முடைய நண்பர்கள், அவிசுவாசிகள், அவர்களை நோக்கிய சபையின் பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் நான் பிலீவர்ஸ். இந்த 3ஆக பிரித்து நம்ம பார்க்கும்போது இந்த ஆதி திருச்சபையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இது 3லும் அவர்கள் சமநிலை வகித்தார்கள். They were balanced in their responsibilities towards God, believers as well as non-believers. ரொம்ப முக்கியமானது. தேவனை நோக்கிய அவர்களுடைய பொறுப்புகளிலும், விசுவாசிகளை நோக்கிய அவர்களுடைய பொறுப்புகளிலும், அவிசுவாசிகளை நோக்கிய அவர்களுடைய பொறுப்புகளிலும் அவர்கள் சமநிலை வகித்தார்கள். அப்படின்னா என்ன? இந்த வசனங்களை நம்ம படிக்கும்போது பாருங்க, இந்த வசனத்துல எல்லாம் நம்ம படிக்கும்போது அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்பம் விட்டு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க இல்லையா? அவங்க துதிக்கிறாங்க ஆண்டவரை, அதை நம்ம படிக்கிறோம். அதே சமயம் ஜெபிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுவதை குறிச்சு படிக்கிறோம். இதெல்லாம் தேவனை நோக்கிய நம்முடைய பொறுப்புகள். சரியா? ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். இதுல நம்ம திருச்சபை எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் சிந்திங்க. சரியா? இன்னொரு பக்கம் விசுவாசிகளை நோக்கிய பொறுப்புகள். விசுவாசிகளை நோக்கிய பொறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? வேத வசனத்தை வைத்து விசுவாசிகளை நாம் ஸ்திரப்படுத்துவது, வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பது, உபதேசங்களை கிரமமாக கற்றுக் கொடுப்பது, வேத வசனத்தை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது, அவர்களை கண்டித்து உணர்த்துவது, அவர்களை வழிகாட்டுவது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, அவர்களுக்கு சீஷத்துவ பயிற்சிகள் கொடுப்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விசுவாசிகளை நோக்கிய ஒரு திருச்சபையின் பொறுப்பாகும். சரியா? அதுல நீங்க டீச்சிங், என்கரேஜிங், மென்டரிங், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தனிப்பட்ட மென்டரிங் ரொம்ப அவசியம் சபையில. அதே போல டிசிப்ளினரி ஆக்ஷன், ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்தல். சரியா? இந்த மாதிரி அநேக விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப வேத வசனத்தை கொண்டு விசுவாசிகளுக்கு ஒரு சபையானது எப்படியெல்லாம் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகிறார்கள், அது ரொம்ப நம்ம சிந்திக்கிறது அவசியம். ஒருவேளை நீங்க சிறப்பு கூட்டங்கள் வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வேத ஆராய்ச்சிகள் வைக்கிறீங்க. சரியா? அந்த வசனத்தை வீடுகள் தோறும் போய் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. ஒருவேளை இங்க மட்டும் இல்லாம நம்ம சபையில அது போதலைன்னா, அது பத்தல அப்படின்னு சொன்னா வெளியிலயும் நம்ம ஒழுங்குபடுத்துறோம். ஒருவேளை சில வேதாம கல்லூரிகளுக்கு போய் படிக்கிறோம். எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது. எல்லா விதங்களிலும் வேத வசனத்தை கொண்டு விசுவாசிகளை கிறிஸ்துவின் சாயல்ல உருவாக்க வேண்டும். சரியா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல சொல்றார், நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம், புத்தி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றார்.
எதுக்காக அப்படின்னா எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. சரி, இது விசுவாசிகளை நோக்கிய பொறுப்புகள். அதுல திருச்சபை எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சிந்திங்க. மூணாவது, அவிசுவாசிகளை நோக்கிய பொறுப்புகள். சரியா? அவிசுவாசிகளை நோக்கிய பொறுப்புகள்னா என்ன? அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது, அவர்களுக்கு நற்கிரியைகளை செய்வது, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பது, அவர்களுக்கு அன்பு காண்பிப்பது. சரியா? இந்த இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கடைசி வசனத்துல நம்ம படிக்கிறோம், ரட்சிக்கப்படுவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று படிக்கும்போது அனுதினமும் என்ன நடந்திருக்கு? அனுதினமும் சுவிசேஷ ஊழியம் நடந்திருக்கு. கவனிச்சீங்களா? அந்த சுவிசேஷ ஊழியத்தை இவர்கள் செய்தார், இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது இல்லையா? இந்த அப்போஸ்தலர்கள் வேத வசனத்தை வைத்து எல்லாருக்கும் போதிக்கிறாங்க, கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. மூணாவது அதிகாரத்தை நம்ம படிக்கும் போது எப்படி பேதுரும் யோவானும் அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம படிக்க போறோம். சரியா? அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் பயன்படுத்தி திருவசனத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள். சுவிசேஷம் அறிவித்தல், நற்கிரியைகளை நடப்பித்தல், இது எல்லாமே நம்ம இங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப இந்த விஷயத்துல அவிசுவாசிகளை நோக்கிய சபையின் பொறுப்பு அப்படின்றதுல சபைகள் நம்முடைய சபை எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் சிந்திப்பது அவசியம். நான் சொல்லட்டுமா? கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்துல ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் இந்த மூணுமே சமநிலையாய் காணப்படுவது அவசியம். தேவனை நோக்கிய பொறுப்புகள், விசுவாசிகளை நோக்கிய பொறுப்புகள், அவிசுவாசிகளை நோக்கிய பொறுப்புகள். இது இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து இன்னொன்னு நம்ம கீழே ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அதனால பிரச்சனைகள் நிச்சயம் திருச்சபையில் வரும். இதனால புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த சபையில இப்படிப்பட்ட குரோத் இருந்துச்சு பாருங்க. ஒரு பக்கம் கிறிஸ்துவின் சாயல்லையும் விசுவாசிகள் வளர்றாங்க, ஒரு பக்கம் அவங்க ஐக்கியத்திலும் அன்பிலையும் வளர்றாங்க இல்லையா? சத்தியத்தை நல்லா கத்துக்கிட்டு வளர்றாங்க. பாருங்க, 7 பேரை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 7 பேர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க அந்த விதவைகளோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள்ல ஒருவர் பிரசங்கிக்கிறார் 7ஆம் அதிகாரத்துல. ஸ்தேவான் பிரசங்கிக்கும் போது எப்படி இருக்கு அவருடைய பிரசங்கம் இல்லையா? பழைய ஏற்பாடு அப்படியே கரைச்சு குடிச்சிருக்கிறார், புட்டு புட்டு வைக்கிறார். அப்போ பாருங்க, ஒரு சோறு போடுற வேலைக்கும் சாதாரணமா ஒரு தேவையை சந்திக்கிறதுக்கான வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் இவர். சரியா? அதாவது அதுதான் 6ஆம் அதிகாரத்துல விஷயம். ஆனா அப்படிப்பட்ட நபரும் கூட ஆவியினால் நிறைந்தவராய் வேத வசனத்தை பயன்படுத்துவதிலே திறன் வாய்ந்தவராய் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். சரியா? வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாம நாம எப்படி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? ஆக வேத வசனத்துல நம்ம நேரம் செலவிடுவது, இவங்க பாத்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நன்றாக கற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த அந்த எல்லா வெளிப்பாடுகள் அதை திருச்சபைக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். குறிப்பா சபைக்கான அந்த அப்போஸ்தலர் உபதேசம் நிருபங்களில் இருக்கிறது இல்லையா? அந்த நிருபங்கள் எல்லாம் நம்ம படிக்கணும். நம்முடைய சபைக்கான அந்த போதனைகள் அதுல இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இது ஒரு பக்கம். சரியா? நான் இதை படிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான். அப்ப இது மூணுத்துல எப்படி பேலன்ஸா இருக்குன்னு நீங்க சிந்திங்க. ஒருவேளை விசுவாசிகளுக்கு மட்டுமே அதிக வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இருக்கிறோமா, அல்லது அவிசுவாசிகளுக்கு மட்டுமே சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்லி அது மட்டுமே வெயிட்டேஜ் கொடுக்குறோமா? சரியா? அல்லது ஆராதனைன்னு சொன்னா நம்ம யாருமே சபையை மூட மாட்டோம். அப்பம் விட்டு நம்ம அன்னைக்கு ஆராதிக்கலன்னு சொன்னா நமக்கு தூக்கமே வராது இல்லையா? ஆனா அதே சமயம் ஜெப கூட்டத்திலேயோ ஒரு சுவிசேஷ ஊழியத்திலேயோ வந்து பங்கு பெறுவோமா அப்படின்னு கேட்டா இல்லை. அநேக இடங்கள்ல சொற்ப சிலர் தான். இந்த வேத ஆராய்ச்சியும் அப்படித்தானே, அதுக்கு ஒரு சான்று தானே. நிறைய இடங்கள்லயும் அப்படித்தானே இல்லையா? அப்போ நம்ம என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத வேத வசனம் ரொம்ப அழகா கத்து தருது. இது மூணும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஈக்குவலா பேலன்ஸ்டா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சபை கிறிஸ்துவின் சாலை நிச்சயமா வளரும். சபையில கர்த்தர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி இருக்கும். சரியா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மீதம் ஒரு 3 விதமான பேலன்ஸ். இதை நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன், ஆனா மறுபடியும் உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். ஒண்ணு, இதுல அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல், இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு நான் கொண்டு வருகிறேன். ஒரு பக்கம் உபதேசம், இன்னொரு பக்கம் நடைமுறை வாழ்க்கை. இது ரெண்டுத்திலுமே பேலன்ஸ்டா இருக்கணும் சபை விசுவாசிகள். நான் சொல்றது புரியுதா? Their life should be balanced in both doctrine as well as in practice. ரெண்டுத்துக்குமே எதுவுமே நம்ம வந்து குறைவான மதிப்பு கொடுத்து விடக் கூடாது. சரியா? நம்ம கற்றுக்கொள்ளுகிற உபதேசங்கள் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றாவிட்டால் அப்ப வேதத்தை கற்றுக்கொள்வது அது வீண். வேதம் மட்டும் நான் அறிந்திருக்கிறேன், கிறிஸ்துவை அறியவில்லை, அவரை போல மாறவில்லை என்று சொன்னால் எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப உபதேசம் நடைமுறை வாழ்க்கை. உன்னை குறித்தும்
உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு அப்படின்னு எழுதுறாரு தீமோத்தேயு, இல்லையா? உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும், இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம், ஆனா நான் அதுக்குள்ள போல, நேரம் நமக்கு முடிய போகுது. இது மூணுத்தையும் நான் அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துறேன். அப்போ உபதேசம், நடைமுறை, இது ரெண்டுலயும் சமநிலை இருக்கணும் ஒரு சபை. அடுத்தது ரெண்டாவது, இந்த பகுதியை நம்ம படிச்சு பார்க்கும்போது, ஒரு பக்கம் ஆவிக்குரிய உபகரணங்களை விசுவாசிகள் பயன்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க. they use the spiritual resources. ஆவிக்குரிய உபகரணங்களை பயன்படுத்தினாங்க. அவங்க கிறிஸ்துவின் சாயல்ல வளர்ந்தாங்க. என்ன ஆவிக்குரிய உபகரணங்கள் இங்க அப்படின்னு கேட்டா, வேத வசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஜெப வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார், நமக்கு சபை கூடுகை கொடுத்திருக்கிறார், நமக்கு பாடுகளை கொடுக்கிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய ஏதுக்கள், இதெல்லாம் ஆவிக்குரிய உபகரணங்கள். சோ இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த பகுதியை படிச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியுது. அப்ப நான் இந்த கர்த்தர் கொடுத்த உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்தும் போது நான் கிறிஸ்துவின் சாயல்ல வளருகிறேன். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய வரங்களை, கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய வரங்களையும் இவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க இங்க? அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் செய்யறாங்க 43வது வசனத்துல. விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? 44, 45ல எல்லாற்றையும் விற்று கொண்டு வந்து விசுவாசிகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அவரவருக்கு ஆண்டவர் கொடுத்த வரங்களை சபையில பயன்படுத்துவதை நாம இங்க பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆவிக்குரிய உபகரணங்களை பயன்படுத்துவதும், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவதிலும் நம்முடைய வாழ்க்கையில சமநிலை காணப்பட வேண்டும். ஏன்னா ஆவிக்குரிய உபகரணங்களை பயன்படுத்தலைன்னா நான் கிறிஸ்துவின் சாயல்ல வளர முடியாது. ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தலைன்னா மற்றவங்க கிறிஸ்துவின் சாயல்ல வளர முடியாது. நான் சொல்றது புரியுதா? இது ரெண்டுத்துக்கும் கர்த்தர் என்னை கொண்டு வந்து சபையில வைத்திருக்கிறார். நான் வளர வேண்டும். இன்னொரு பக்கம் என் மூலமாய் மற்றவர்களும் கிறிஸ்துவின் சாயல்ல வளர வேண்டும். இது அடுத்த பேலன்ஸ். மூணாவது, இன்னொரு பேலன்ஸும் நம்ம இங்க பாக்குறோம். இப்படி சொல்லலாம், என்னன்னா இந்த திருச்சபை தரத்திலும் வளர்ந்தார்கள், எண்ணிக்கையிலும் வளர்ந்தார்கள். இந்த திருச்சபை தரத்திலும் வளர்ந்த, தரம் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவை போல விசுவாசிகள் மாறுவது. எத்தனை இடத்துல இங்க நம்ம ஒருமனப்பட்டுன்னு வாசிக்கிறோம். 20-30 பேர் இல்லைங்க, இல்லையா? 3120 பேர் ஏறக்குறைய அப்படின்னு எழுதுறாரு. இன்னும் அதிகமா இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் 4வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 5000 அப்படின்னு எழுதுறாரு. 5வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அநேகர் அப்படின்னு எழுதுறாரு. திரளானவர்னு எழுதுறாரு 6வது அதிகாரத்துல. எண்ணிக்கையில சேர்ந்து கொண்டே வருகிறது இந்த சபை. அதுவும் நீங்க 4 படிச்சு பாத்தீங்கன்னா 5000 புருஷர்கள் அப்படின்னு இருக்குது கிரேக்க மொழியில. தமிழ்ல அந்த 5000 அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அந்த 5000 வெறும் புருஷர்கள். அது இல்லாம பாத்தீங்கன்னா சகோதரிகளும் இருக்கிறார்கள், பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இந்த சபையில கிட்டத்தட்ட 20,000 25,000 மக்கள் இருந்திருந்தாலும் அது ஆச்சரியம் கிடையாது. அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இவர்களுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு மனப்பாடு இருந்தது. அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவின் சாயல்ல வளரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் எண்ணிக்கையிலும் அவர்கள் வளர்ந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில கர்த்தர் என்ன செய்கிறார்? சேர்த்து கொண்டே வருகிறார். There should be qualitative growth as well as quantitative growth. ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே திருச்சபைக்கு இருக்க வேண்டும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 4 விஷயங்களை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேகமா நான் ஓடிட்டேன். ஒருவேளை அடுத்த வாரம் வரப்போ இதை கொஞ்சம் விளக்கி சொல்றேன். ஆனா இந்த 4 விஷயங்கள், முதலாவது பொறுப்புகள் அப்படின்னு எடுக்கும்போது, தேவனை நோக்கிய பொறுப்புகள், விசுவாசிகளை நோக்கிய பொறுப்புகள், அவிசுவாசிகளை நோக்கிய பொறுப்புகள், இது மூன்றிலுமே ஒரு திருச்சபை சமநிலையாய் காணப்பட வேண்டும். பேலன்ஸ்டா இருக்கணும். இரண்டாவது, உபதேசத்திலும் நடைமுறையிலும் சமநிலை காணப்படணும். மூணாவது, ஆவிக்குரிய ஏதுக்களை பயன்படுத்துவதிலும் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவதிலும் சமநிலை காணப்பட வேண்டும். நாலாவது, எண்ணிக்கையின் வளர்ச்சியிலும் அதே போல கிறிஸ்துவின் சாயல்ல சபை வளருவதிலும் அந்த சமநிலை காணப்பட வேண்டும். கவனிச்சிங்களா? இந்த 4 பேலன்சஸ் ரொம்ப முக்கியம் சபைக்கு. அதுதான் இந்த பகுதியில இருந்து நம்ம கத்துக்கிறோம். இந்த ஆதி திருச்சபையை பார்க்கும்போது இந்த பேலன்ஸ்டு growth அவங்க கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு திருச்சபையாய், கர்த்தர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி உள்ள ஒரு சபையாய் அவர்கள் காணப்பட்டார்கள். சரி, நான் இதோட நிறுத்திடுறேன் 2ஆம் அதிகாரத்தை. அடுத்த வாரம் வரும்போது 3ஆம் அதிகாரம் படிக்கலாம். கற்றுக்கொண்ட சில பாடங்கள் உங்களோட மனசுல நிற்கும் நான் நினைக்கிறேன். முதலாவது, வேத வசனம் எனக்கு வரும்போது என்னுடைய மனோபாவனை எப்படி இருக்கிறது அப்படின்னு சிந்திச்சோம். வசனத்தை கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது, மனம் திரும்புதல்னா என்னன்னு படிச்சோம். ரட்சிக்கப்படுற நேரத்துல ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார், சரியா? அதே சமயம் மனம் திரும்புதலும் அவருக்குள் நடைபெற வேண்டும், சரியா? அந்த மனம் திரும்புதல்ல 3 விதமான மாற்றங்கள், அதுதான் மனம் திரும்புதல் என்று நம்ம படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
அதே போல ஒரு அவிசுவாசிக்கு இந்த மனம் திரும்புதல் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு முறை தேவை அப்படின்னு சொன்னா, விசுவாசிகளாகிய நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அது தேவை. கிறிஸ்துவின் சாயல்ல நம்ம வளருவதற்கு கர்த்தர் அந்த உணர்வுள்ள இருதயத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரட்டும். வேத வசனத்தை கேட்கிறோம், பிறரைய கடினப்படுத்தாதபடிக்கு உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரிடத்துல நம்ம வந்து அவர் எதிர்பார்க்கிற விதத்துல செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அதே போல ஆதி திருச்சபையுடைய அந்த ஆரம்ப நிலை, அதுல உள்ள அந்த 4 விஷயங்களும் நம்ம படிச்சோம். ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வாதம் தரட்டும். நம்முடைய மனதுல இதை நிறுத்தட்டும். ஆண்டவர் தொடர்ந்து இதை கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும்.